அசுர குலத்தில் பிறந்த மாயா தன்னோட பையனான சூரபத்மனையும் அப்புறம் அவனோட சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு காஷ்யப முனிவரை விட்டுட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாருமே சுக்கராச்சாரியரை போய் வணங்கி நின்று அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுக்கராச்சாரியர் எல்லாத்தையும் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுட்டு சூரபத்மனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நீ சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கணும், அப்போ உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாமே அசுரர்குல நன்மைக்கு உதவுற மாதிரி நீ வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான், என்ன வரம் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது சூரபத்மன் மனசில் என்ன தோணுதுன்னா, 108 யுகங்கள் உயிர் வாழணும், 1008 வருஷம் அரசனாக நம்ம வாழணும் அப்படிங்கிற வரத்தெல்லாம் கேட்கணும், சாகா வரத்தையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சுக்கராச்சாரியர் சிவபெருமானோட தீவிர பக்தர், அதனால் சிவபெருமானை நினச்சி நீ வரம் கேளுன்னு சொல்லிட்டு சூரபத்மனை அனுப்புகிறாரு. இப்போ சூரபத்மனும் போய் சிவபெருமானை நினச்சி கடும் தவம் இருக்கிறான். சிவபெருமான் வந்தாரா, காட்சி அளித்தாரா அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.